ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி ஓகே நம்ம அந்த அக்காவை போய் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிவிட்டு மாமாட்ட சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அவரும் சரி நீ போயிட்டு வாமான்னு சொன்னார். பணமும் கொடுத்தாரு. வேணாம் மாமா, இங்கே பக்கத்தில் தான், பணம்லாம் வேணாம் மாமான்னொன்னே அப்புறம் எங்கள் மாமா என்கிட்ட பேசினார். எனக்கு தெரியுதுமா, நீ மனசுக்குள்ளே எவ்வளோ இதாக இருக்குதுன்னு தெரியுது. உங்கள் மாமி இல்லாதப்ப பேசினாதான். நான் இன்றைக்கே சொன்னேன், உங்கள் மாமியை பற்றி இன்னும் நீ புரிஞ்சுக்கிறது, என் மனைவியை பற்றி நானே சொல்லக்கூடாது. அவளுக்கு அவளோட சொந்தக்காரவங்க வந்தால் நல்லா பேசுவா பண்ணுவா. அவங்க அம்மாலாம் 6 மாதம் கூட இங்கே இருப்பாங்க. அவங்க அக்கா இங்கே 2 மாதம் இருக்கும். அப்போ எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டா. இதே நீங்கள்லாம் வந்ததே கிடையாது. உங்கள் அம்மாலாம் எங்கே எங்கள் அக்காலாம் வந்திருக்கு சொல்லு? வரவே வராது. உங்கள் அக்கா பொண்ணுமே உங்கள் அக்காவே இங்கே சொந்தக்காரவங்க வந்தால் அவங்க வீட்டில் இருந்துட்டு இங்கே வரமாட்டேங்கிறா பார்த்தியல்ல. எதனால எல்லாம் இவளோட குணத்தினால தான். நல்லா பேசுவா. அதுக்கப்புறம் மூஞ்சி முறையை காட்டுற மாதிரி காட்டிடுவா. அதனால் நீ முடிஞ்ச அளவுக்கு வேலை தேடுறியோ இல்லைடா, ஊருக்கு போயிடு. அங்கே ஏதாச்சும் வேலை பார்த்துக்கலாம். லோக்கலில் ஏதாச்சும் வேலை பார்த்துக்கலாம். இங்கே வேண்டாம்டா, டெய்லியும் முகத்தை காட்டிக்கிட்டு ஏதாச்சும் பேசிக்கிட்டு ஜாட சொல்லி பேசுகிறா. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, நீ எனக்கு பொண்ணு மாதிரி தானடா அப்படின்னோடனே, எனக்கு தெரியுது மாமா, கூடிய சீக்கிரமே இந்த நிலமை மாறும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கிளம்பி போனேன். அந்த அக்கா சொல்கிற அட்ரஸ்க்கு போனால் இங்கே நிறைய ஒரு 7-8 ரூம் நிறைய அது லேடிஸ் ஹாஸ்டல் தான் அது. எனக்கு இத்தனை நாள் அந்த ஏரியாவில் தான் இருக்கேன், நான் தெரியல. அது எப்படின்னா கொஞ்சம் உள்ளார போய் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பில்டிங் மட்டும்தான், அதில் ஒரு 7-8 ரூம் மட்டும்தான் இருந்துச்சு. இங்கே லேடிஸ் ஹாஸ்டல் ஒரு வார்டன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு ரூமுக்கு 5 பேர் அப்படிங்கிற மாதிரி கணக்கு போல் இருக்குது. அப்போ நான் போனோடனே அந்த அக்கா அந்த வார்டன்கிட்ட சொல்லிவிட்டு உள்ளார அழைச்சிட்டு போனாங்க. ஃப்ரெண்டு தான் அப்படின்னோடனே அப்புறம் போயிட்டு அந்த அக்கா, வாடா உட்காரு, என்ன சாப்பிட்ற, என்ன டீ போடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, வேணாக்கா அதெல்லாம் அப்படின்னோடனே, ஏன் முகமே சோகமாக இருக்கிற அப்படின்னோடனே, உங்களை எனக்கு தான் தெரியுமே அக்கா இது மாதிரின்னு சொன்னோன்னே எனக்கு மேனகானோன்னே எனக்கு உங்கள் பேர் தான் ஞாபகம் இல்லை, மற்றபடி அக்கா கல்யாணத்துக்கெல்லாம் தான் நீங்கள் வந்திருக்கீங்க எல்லாமே தெரியணுன்னு. ஆமாண்டா, என்ன பண்ணுறது, உங்கள் அக்காவோட தான் நானும் படித்தேன். அவளும் ஒரே காலேஜ் தான். நான் இப்போ கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த கம்பெனியில். நீ என்ன படிச்சிருக்க, என்ன எல்லா விஷயமும் அவள் சொன்னாள். நான் என் கம்பெனியில் கூட இப்போ ஒரு 8 வேக்கண்ட் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உன் பொசிஷனுக்கு ஃப்ரெஷர் தான் கேட்குறாங்க. நான் என் மேனேஜர் சார்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அவர் எப்படி எடுத்துட்டாருன்னா, இன்டர்வியூ அட்டன் பண்ண நாளைக்கு. அப்படி எடுத்துட்டாருனா கூட நீ எங்கள் ரூமில் நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம், 5 பேர் வரைக்கும் இருக்கலாம். நீ எங்களோட கூட ஜாயின் பண்ணியிருக்கிற, மாதத்துக்கு ஒரு 3000 ஷேர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற ஆளுங்களை பொறுத்து 3000. ஆனால் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. 3 பேருக்கு இப்போ நாங்கள் 9000 கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ரூமுக்கு. ஆனால் சாப்பாடெல்லாம் நம்ம காலையில் மட்டும் நம்ம இங்கே சாப்பிட்டுக்கலாம். மதியானம் நம்ம ஆஃபீஸில், நைட்டு இங்கே சாப்பிட்லாம். அப்படி தான் இது பண்ணியிருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு எனக்கும் புரிஞ்சிருச்சு. சரி ஓகே, இது நம்மளுக்கு சரியாக வரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இது மாதிரி காலைல 8:30க்கெலாம் நீ வந்துடுடா. ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்னால் 7 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. 8:30க்கு வந்துடு. மேனேஜர் ஒரு 8:45க்கெலாம் வந்துடுவார். அதுக்கு முன்னாடியே ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி நீ வெயிட் பண்ணு. நாளைக்கு இன்டர்வியூக்கு மற்ற ஆளுங்களும் வராங்க. நிறைய பேர் இன்டர்வியூக்கெலாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. நீ அப்ளைலாம் பண்ண வேணாம், அப்போயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு என்ன தான் விஷயங்கள் சரியாக ஒரு இதில் இருந்தாலும், அது சரியான ஒரு விஷயத்த நம்ம கலந்துக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்மளுக்கு. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான ஒரு பாதையில், நம்ம ஒரு சரியான இதில் போனால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு வேலை நம்மளுக்கு இது விஷயங்கள் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை நடத்துறதுக்கான வேலையை பார்ப்போமா அப்படின்னு சொல்லிவிட்டு, நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அக்காட்ட சொல்லிவிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னா மாமா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன். பரவாயில்லப்பா, நல்ல கம்பெனி தான், கிடைச்சா நல்லது தானே உனக்கு,
நீ வந்து அப்ளை பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே மாமா, நான் அப்ளை பண்ணிவிட்டு நாளைக்கு அட்டன் பண்ணுறேன். இந்த வேலை கிடச்சிச்சின்னா ஓகே, நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாட்டினா நான் ஊருக்கு கிளம்பிடுறேன் மாமா, நாளைக்கு போக நாளான்னைக்கு திங்கக்கிழமை ஊருக்கு கிளம்பிடுறேன் மாமா அப்படின்னோடனே, சரி ஏம்மா இப்போ உடனே போகிறேன்? இல்லை இல்லை மாமா, அம்மாவும் பார்த்து இப்போ 1 மாதம் கிட்ட ஆக போகுது, நான் ஊருக்கு போயிடுறேன். அங்கே போய் எங்கேயாச்சும் இங்கே லோக்கலில் ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன்.